வணக்கம். நான் டாக்டர் கோமதி, கோயம்புத்தூர் செக்ஸாலஜி சென்டர்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கு உங்களோட இந்த urologyhealth.org அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் ஒரு டாபிக், ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன் அப்படிங்கிறது விந்து விரைவில் வெளிப்படுவது. இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி உங்களோட பேச வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா, டிப்ரெஷன் அப்படிங்கிற மனசோர்வு. அடுத்தது ஸ்ட்ரெஸ். அப்படின்னா நம்மளுடைய படபடப்பு, கில்ட் அப்படிங்கிறது ஒரு குற்ற உணர்ச்சி. எதற்காக குற்ற உணர்ச்சின்னு எதனாலையும் வரலாம். அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அபவுட் செக்ஷுவல் பர்ஃபார்மன்ஸ். அப்படின்னா ப்ளூ ஃபிலிமில் பார்க்குறது, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்கன்னு அதுபடி என்னால் இருக்க முடியுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு. அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி ஆஃப் செக்ஷுவல் ரெப்ரெஷன், இதனுடைய செக்ஸ் ஃபீலிங்ஸை அடக்கி வச்சு அதோட நார்மல் ப்ளூமிங் கொண்டு வராமல் இருக்கிறது. லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ், தன்னம்பிக்கை இல்லாமல். ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ், அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அந்த இல்லாததுனால அவர்களுடைய உறவும் ப்ராப்ளமாக முடிகிறது. அப்புறம் வயதுக்கு தகுந்த மாதிரியும் அந்த பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஆண்களுக்கு அவர்களுடைய சுய இன்ப பழக்கம் எந்த அளவுக்கு இருக்குதோ அதற்கு தக்க மாதிரி அவர்களுடைய மூளை இந்த விஷயத்தை பதிவு பண்ணிக்குது. இப்போ சுயன்பத்தில் ஒரு சிலர் ஒரு 5 நிமிடம் சுயன்பம் பண்ணக்கூடிய ஒரு ஆணுக்கு 1 நிமிடம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ட்ராவெஜினல் செக்ஸ் அப்படிங்கிறது பெண்ணுடைய யோனிக்குள்ளாய்க்குள்ளே போய் முழுவதாக ஆண் உறுப்பு உள்ளே போயிட்டு அந்த ஸ்ட்ரோக் மூலம் அவர்களுடைய விந்து வெளியெடுக்கும் ஒரு வேலை ஒரு 20-30 ஸ்ட்ரோக்கில் முடிகிறது. இது விரைந்த விந்து வெளியேற்றம்னு ஏன் சொல்கிறோம், எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்ணுக்கு இன்பம் கிடைப்பதற்கு முன்னாடியே ஒரு ஆண் விந்து விடுவது ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன். அப்படி பார்த்தீங்கன்னா பெண்ணுக்கு எந்த அளவுக்கு தேவை இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஆண் தெரிஞ்சு புரிஞ்சு தன்னைய ட்ரெயின் பண்ணிக்கிறது, மாடிஃபை பண்ணிக்கிறது, அது ஒரு ஆர்ட்டாக டெவலப் பண்ணுறது தான் ஒரு ஆணுடைய செக்ஷுவல் ஆக்டிவிட்டிக்கு தேவையாக இருக்குது. இப்போ இது எல்லாருனாலையும் பண்ண முடியுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். தன்னுடைய மனைவிக்கு என்ன மாதிரி உறவு தேவை அப்படிங்கிறதும், எந்த மாதிரி தூண்டுதல்கள் தேவை, செக்ஸ் அப்படிங்கிற ஆண் உறுப்பு பெண் உறுப்பு உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஒரு பெண்ணை எந்த அளவுக்கு நம்ம தயார்படுத்தி இருக்கணும் அப்படிங்கிறதும் நிறைய ஆண்களுக்கு தெரியறதில்லை. இதற்கு காரணம் செக்ஸுங்கிறது இன்னும் நம்ம ஊரில் டேபுவாக தான் இருக்குது. ஒரு தேவையில்லாத விஷயமாகவும், ஒரு குற்ற உணர்வை தூண்டக்கூடிய விஷயமாகவும், தனிமைப்படுத்தப்பட்ட விஷயமாகவும் தான் இருக்குது. இதனால் ஆண்களும் பெண்களும் இதை பற்றி பேசிக்கிறது இல்லை. பல வருடம் திருமணம் ஆனவர்கள் கூட குழந்தை பெற்ற பின்னும் ஒரு ஆணுடைய தேவையை பெண் புரிஞ்சுக்கிறது இல்லை, பெண்ணுடைய தேவையை ஆண் புரிஞ்சுக்கிறது இல்லை. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு கப்பலுடைய வாழ்க்கையிலையும் செக்ஸ் அப்படிங்கிறது ஒரு திருப்தி இல்லாத ஒரு விஷயமாக தான் நடந்துட்டுருக்கு. இதற்கு நம்ம இங்கே ஃபர்டிலிட்டி அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக, குழந்தை பேருக்காக தம்பதிகள் வரும் பொழுது அதை விசாரிக்கும் பொழுது, நீங்கள் எப்படி செக்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, ஏன் குழந்தை டிலே ஆகுது அப்படின்னு கேட்கும் பொழுது அவர்களுடைய செக்ஸ் நடவடிக்கை பழக்கங்கள் எல்லாமே ரொம்ப வித்தியாசமானதாக இருக்குது. எப்படின்னா, பெண்ணை திருப்திப்படுத்துறதுக்கு ஆண் எப்படியாவது எதையாவது ஒன்று பழகிக்கிறாங்க. உதாரணமாக ஓரல் செக்ஸு, இல்லைன்னா ஃபிங்கர் மூலம் பெண்ணை தூண்டுதல், இதெல்லாம் பண்ணி அவர்கள் பெண்ணை திருப்திப்படுத்திடுறாங்க. அப்போ இந்த பெண்களுக்கு திருப்தி கிடைக்குது, ஆனால் அவர்கள் குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு தயாரான ஒரு அம்மா ஆகிறதுக்கான தகுதி இழந்துடுறாங்க. இதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு குழந்தை இல்லாத தம்பதியாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையிலும் இது இருக்கான்னு பாருங்கள். ஸோ ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன் அப்படிங்கிறது ஒரு ஆணுடைய தகுதி அல்ல, பெண்ணோடு அவளை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் ஒரு ஆணுடைய திறமை, ஒரு பழக்கம், ஒரு ஆர்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் இது எப்படி இருக்குன்னு அனலைஸ் பண்ணுங்கள். உங்களுடைய மனைவிக்கு உங்களுக்கு திருப்தி கொடுக்க முடியுதான்னு பாருங்கள். அப்படி நீங்களே கஷ்டப்பட்டு ஒருத்தரே இந்த வேலை செஞ்சு திருப்தி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பெண்ணை சரியான முறையில் அவர்களை புரிஞ்சுக்கொண்டு, அவர்களும் உங்களை புரிஞ்சுக்கொண்டு அந்த செக்ஸில் ஒரு இன்பம் அடைவது தான் முழுமையான செக்ஸ் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. இது நாள் வரைக்கும் எந்த மாதிரியான உறவு உங்களுக்குள்ளே இருந்திருந்தாலும் இனி அதை மேம்படுத்த முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணலாம். அதற்காக நீங்கள் டாக்டர்ஸ்கிட்ட கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம், அதெல்லாம் ஒரு தவறு இல்லை. ஸோ இப்போ பெண்ணுக்கு இன்பம் கொடுக்க முடிந்த நிலையில் ஒரு ஆண் தன்னுடைய விந்து வெளிப்படுத்துவது அருமையான செக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை உங்களுக்கு தேவையாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ப்ராப்பராக இதை அனலைஸ் பண்ணுங்கள். ஓகே.